சின்னம் சின்னம். இப்பொழுது நமது சிவகங்கை மண்ணின் மன்னாதி மன்னன் வருங்கால முதல்வன் எங்கள் அண்ணன் சீமான் இதோ உங்களிடத்திலே. நன்றி, வணக்கம். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் மாற்றம் என்கிற ஒரு மகத்தான கனவை சுமந்து கொண்டு இந்த மண்ணில் 15 ஆண்டுகளாக பயணித்து வருகிறோம். உலகில் ஒவ்வொரு நாடுகளும் ஓரிரு வளங்களை வைத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, மின் உற்பத்தி, விநியோகம் எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்கிற போது எல்லா வளங்களையும் வைத்துக்கொண்டு நம் நாடு மட்டும் ஏன் வறுமை ஏழ்மையில் பசி பஞ்சத்தில் சிக்கி தவிக்கிறது? இதை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம், அரும்பாடு ஆற்றுகிறோம், தொடர்ந்து போராடி வருகிறோம். இங்கே உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன் சொல்லுவது உங்களுக்கு வியப்பாக இருக்கும். நாங்கள் கருத்தாக எடுத்து பேசும்போது கற்பனையில் சொல்கிறார்கள். ஒரு கற்பனையிலே சீமான் இருக்கிறார், கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள், சாத்தியமில்லாததை பேசுகிறார்கள் என்றெல்லாம் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உயர்ந்த தத்துவத்தை தாள்களில் எழுதி தந்தேன், படிக்கவில்லை. என் கனவை காகிதத்தில் எழுதி கடத்தினேன், படிக்கவில்லை. வேறு வழியில்லாமல் காட்சிப்படுத்தி உங்கள் கண் முன்னால் உங்கள் பிள்ளைகள் விரித்து வைக்கிறோம். இப்போ வாழ்விடங்கள்லேயே எப்படி வேலைவாய்ப்பை, அரசு வேலைவாய்ப்பை கொடுப்பேன், அங்கிருந்து எப்படி பொருளாதாரத்தில் சிறந்த உயர்ந்த நாடாக என் நாட்டை மாற்றுவேன் என்று ஒவ்வொரு கூட்டங்களிலும் போட்டு காட்டி வருகிறோம். இப்போது இங்கே திருப்பத்தூரில் இந்த இடத்திலே போட்டு காட்டுவது என்பது திருப்பத்தூருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தான். அன்பு சொந்தங்கள் பார்க்கணும். இங்கே உங்களுக்கு சில செய்திகள் வியப்பா இருக்கும், ஆனால் அதான் உண்மை. இப்போ இது வெறும் சணல் பயிர். நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இதை விளைவிக்க முடியும், திருப்பத்தூர்லேயே விளைவிக்க முடியும். இந்த சணல் அப்படிங்கிறது சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். ஹெம்ப் என்ற ஆங்கில பேர் இதுக்கு, சணல். இதில் இருந்து என்னென்ன தயாரிக்க முடியும் என்பதை படித்த என் தம்பி தங்கைகளும் பேரன்பு மிக்க என் பெற்றோர்களும் உயிருக்கு பிரியமான என் உடன் பிறந்தார்களும் பார்க்கணும். இதுக்கு பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, ஒரு கர்மக்கொல்லியும் தேவையில்லை, அதுவாக வளரும். எல்லா வகை நிலத்திலும் வரும். இப்போ காளையார்கள் மாதிரி செம்மண்லை வரும், ஏன் ஒரு அரணையூர் மாதிரி கரிசம்மண்லையும் வரும். பருத்தி நூலை விட இது வலிமையானது, இதிலிருந்து எடுக்கிற நூல். இங்கே பாருங்க, நார்த்தண்டு இலை அனைத்தும் பயன்படக்கூடியது. சணல் உலகம் என்பது சுற்றுச்சூழலுக்கு உகந்த மக்கும் தன்மை கொண்ட இயற்கையான தங்க இலை என்று போற்றப்படுது. எந்த கேடும் சுற்றுச்சூழலுக்கு வராது இதை விளைவிக்கிறனால.
1 ஏக்கர் சணல் பயிர் ஆண்டுக்கு 25,000 கிலோ கார்பனை பூமியிலிருந்து நீக்குது. அதாவது கெட்ட காற்றை கார்பனை நீக்குது. ஒரு சணல் செடி ஒரு மரத்தை விட 4 மடங்கு கார்பனை உறிஞ்சும். கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சு ஆக்சிஜனை வெளியிடும். பாருங்கள், 4 மாதத்தில் வளர்ந்துடும். பல ஆண்டுகளாகும் சணல், 4 மாதம் ஆகும் பயிர், 4 மாதத்தில் வந்துடும். ஒரு மரம் வளர பல ஆண்டுகள் ஆகுது, ஆனால் இது 4 மாதத்தில் வந்துடும். 1 டன் கார்பனை சேமிக்கப்படுவதை ஒரு கார்பன் வரைவு என்கிறார்கள். எப்படி பாருங்கள், இதை எங்கே செய்யலாம்? நம்ம ஊர்லேயே செய்யலாம். நம்ம திருப்பத்தூர், காளையார் கோயில், தேவகோட்டை, சருகனி, இங்கே செய்யலாம். பூமியிலிருந்து 1000 கிலோ கார்பனை அகற்ற 45,000 செலவாகும். இவர் பேசுறாரு பாருங்க. சுற்றுச்சூழலில் இருந்து 1 டன் கார்பன் டை ஆக்சைடை நீக்குவதை குறிக்கும் ஒரு சான்றிதழாகும். எல்லா தாவரங்களும் கார்பனை உறிஞ்சுகின்றன. ஆனால் மற்ற தாவரங்களை விட சணல் மிக அதிகமாகவும் வேகமாகவும் கார்பனை உறிஞ்சும் தன்மை கொண்டது. 1 ஏக்கர் சணல் சாகுபடி 1 கார்பன் வரவு சான்றிதழை மிக எளிதாக தரும். இது சணல் பயிரிடும் விவசாயிகளுக்கு பெரும் சாதகமாகும். மேலை நாடுகளில் தொழிற்சாலைகள் வெளியிடும் கார்பன் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் வெளியிட்டால் அரசுக்கு தண்டனை தொகை கட்ட வேண்டும். அதை தவிர்க்க அவர்கள் விவசாயிகளிடம் உள்ள கார்பன் வரவு சான்றிதழ்களை வாங்கிக் கொள்ளலாம். இதன் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது. என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், என் உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும். நாம் என்ன செய்கிறோம்? நற்காற்றை, ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடு, கரியமில வாயுவை வெளியிடுறோம். இந்த மரம், செடி, கொடிகள் மட்டும்தான் இது என்ன செய்யுது? கார்பனை உள்ளே இழுத்துட்டு ஆக்சிஜனை, நல்ல காற்றை வெளியிடுது. அதனால தான் நம்ம உயிர் வாழ முடியுது. நம்ம மட்டும் இல்லை, எல்லா உயிர்களும். அதனால தான் மரம்ங்கிறது மரம் இல்லை, நம்ம உயிர், மண்ணின் வரம் என்று நாம் போற்றுவதற்கான அதுதான். இப்போ இதை பயிரிடுவதனால எவ்வளவு பொருளாதாரத்தை ஈட்ட முடியும்னு பாருங்க. நாம் தமிழர் அரசு சட்டமாக்கி வேளாண்மையை அரசு பணியாக்கிறது. இது என்னுடைய கனவு இல்லை, புரட்சியாளர் அம்பேத்கர் நிறைவேறாத கனவுன்னு சொல்றார். ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களின் நிலங்களை எல்லாம் அரசு தன்மையப்படுத்தி கொண்டு வேளாண்மையை அரசு பணியாக மாற்றி எல்லோருக்கும் சரியாக சமமாக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறார். அண்ணா என்கிற பெருந்தகை பேரறிஞர் அண்ணா வெளிநாடுகளுக்கு செல்லும்போது படித்த இளைஞர்கள் ஆடு மாடு வளர்ப்பது, வேளாண்மையில் ஈடுபடுவதை பார்த்து நானும் போய் என் நாட்டில் இதே மாதிரி படித்த இளைஞர்களை வேளாண்மையில் ஆடு மாடு வளர்ப்பதில் ஈடுபடுத்த போகிறேன் வந்தார். செய்ய முடியல, 1.5 ஆண்டுகளில் இறந்து போயிட்டார். அவர் சொல்றாரு, வேளாண்மை என்பது தொழில் அல்ல, ஒரு வாழ்க்கை முறை, பண்பாடு. அது வர்த்தகம் அல்ல, வாழ்க்கை முறை என்று. இதைத்தான் நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் காலங்காலமாக நமக்கு சொன்னார். வேளாண்மை தொழில் அல்ல, நம் கலாச்சாரம், நம் பண்பாடு. இங்கே பேசிய, எனக்கு முன்பு பேசிய என் தம்பி சிவராமன் எங்கள் அப்பாவுடைய வழியை பின்பற்றி வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தவன், சிங்கப்பூரில். அதை விட்டு விட்டு வந்து இன்று இயற்கை வேளாண்மை செய்து இன்னைக்கு அவன் பல பெரும் முயற்சிகளை செய்து மீட்டூராக்கம் செய்து வருகிறான். என் தம்பி திருப்பத்தூரில் ஒரு ஓரத்தில் செய்கிறான். உங்கள் மகன் நாடெங்கிலும் செய்வதற்கு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். நீ கவலைப்படக்கூடாது, விவசாயம் செய்ய வைக்கப்படக்கூடாது, வைக்கப்படணும், சோறு திங்கக்கூடாது. தங்கமா இங்கே பாரு, நான் உன் மகனா சொன்னா நீ நம்ப மாட்டான்னு தான் யாரையோ சாட்சி கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கு. இதே நான் சிங்கப்பூர்ல இருந்து வெள்ளையா ஒருத்தன் வந்தா, எப்படியோ அருமையாக பேசுகிறான்டாம்பா, பக்கத்தூருக்காரனால மதிப்பு தெரியல. ஏன்னா தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனால மனுஷ சமூகம் மதிக்கிறது இல்லை. பூமிக்கு கீழே, காலுக்கு கீழே மிதிபடுவதனால பூமி தாயின் அருமை தெரிவதில்லை. சீமா கருப்பா இருக்கான், ஏதோ நம்ம ஊருக்கு வர பையன், இவன் சொல்லி என்னன்னு எங்கள் அப்பா நம்மால் வர சொல்லுவாங்க, தம்பி நம்ம சொன்னால் அந்த சனம் கேட்காது, எவனாவது இங்கிலீஷ்காரன் பேரை சொல்லணும். இந்த புதுச்சேரியில் நான் இந்த ரவி டி பெர்னாட்டி கிளார்க்கு சொன்னான்னு சொன்னால் நம்பும், ஆரோவில்லை. இதே நம்மால் வர சொன்னான், நம்மால் வரு
பிரச்சனை இங்கே தான். இப்போ நான் சொல்கிறேன், உன் மகன் நீ நம்பித்தான். எப்படி தங்க மலமலன்னு ஏறிச்சோ ஃபியூச்சர் கார்பன் கிரெடிட். இந்த கார்பன் கிரெடிட்டை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதுதான் தங்கத்துக்கு ஈக்குவலா நமக்கு மதிப்பு கொடுக்க போகுது. நம்ம வெர்ச்சுவல் வாட்டருங்கிற மறை நீர் ஆண்டுக்கு 500 லட்சம் டன் சணல் இலைகள் மண்ணில் உதிர்கின்றன. அவ்வளவும் உரம். 1,70,000 டன் நைட்ரஜன். உங்களுக்கு தெரியும், நைட்ரஜன் தனியாக வரும், பொட்டாசியம், பாஸ்பரஸ், சல்பட்னு தனியாக தயாரித்து போடுறோம். அது தேவையில்லை. உங்களுக்கு தெரியுமா, காற்றில் 78 விழுக்காடு நைட்ரஜன் தான். 21 விழுக்காடு தான் ஆக்சிஜன், நம்ம சுவாசிக்கிற மூச்சு. 1 விழுக்காடு இதர வாயுக்கள். இந்த 78 விழுக்காடு காற்றில் இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சி தாவரங்களுக்கு மற்ற பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் அகத்தி மரத்துக்கு உண்டு. அதனால தான் நம்ம மிளகா தோட்டத்தில் கொல்லையில் 4 வரப்பிலை அகத்திய போட காரணம் தான். அது எடுத்து கொடுத்துரும். தனியாக பொட்டாசியம், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்பட்டு இந்த இலவையெல்லாம் மண்ணில் விதைச்சு நஞ்சாக்க வேண்டியது இல்லை. இது பாருங்க, 1,70,000 டன் நைட்ரஜனை இது உற்பத்தி கொடுத்துருது இந்த இது. அப்போ பூமியை எவ்வளவு வளப்படுத்திடுதுன்னு பாருங்க. 56,000 டன் பாஸ்பரஸ், 1,50,000 டன் பொட்டாசியத்தை மண்ணில் சேர்த்துருது. தனியாக கொண்டாந்து உரம்னு ஒன்று கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பதான் சிலையை நிறுவ போறாங்க. ஏண்டா எங்களை ஏமாத்துங்க, அதுக்கு ஒரு அளவில்லையா? எப்படி இவ்வளவு காலம் எங்கடா இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? டேய் என்னடா கால கொடுமை. இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும். வெக்கம் இல்லாம சொல்லித்தராங்க பாருங்க. 1 டன் நெகிழி பைகளை எரிக்கும் போது 1300 டன் கார்பன் டை ஆக்சைடு, இந்த கார்பன் வெளியேறுது. இது கெட்ட காற்று வெளியாகிறது. அந்த இதை தடுக்கணும். இப்போ மையன் இந்த பாலித்தீன், இந்த பிளாஸ்டிக் பயிர்களை அதை தடை செஞ்சிடறேன். பிளாஸ்டிக் குடம் தடை செஞ்சிடறேன். பிளாஸ்டிக் நாற்காலி தடை செஞ்சிடறேன். ஏன்? அணுகுண்டு போட்டு தான் பூமி அழிக்கணும் இல்லை, பிளாஸ்டிக் பாலித்தீனை போட்டாலே அழிஞ்சிரும்ன்றான். மாற்று இந்த சணல்லிருந்து பை தயாரிச்சிடறேன். மரவள்ளி கிழங்குலேருந்து நாளைக்கு போட்டு காட்டுறேன், பை தயாரிச்சிடறேன். இந்த வாழை நார்லேருந்து பை தயாரிச்சிடறேன். அப்போது அது மக்கி போயிடும், உரமாயிரும். ஆனால் பருத்தி துணியிலேருந்து தயாரிச்சுக்கிறோம். இவங்கள மாதிரி மஞ்சள் பை கதை விடுறா இல்லை. பை மஞ்சளாக தான் இருக்கணும் இல்லை, பச்சையாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், ஊதாவாக இருக்கலாம், துணி பையாக இருக்கணும். அப்போ நெகிழியை தடை செஞ்சுட்டு சாக்கு பைக்கு வந்துடும், இந்த சணலுக்கு வந்துடும். எப்படி தயாரிக்கிறோம் பாருங்கள். ஒரே ஒரு சணல் தான் 48 பொருள்களை தயாரிக்கிறோம். போக போக பாருங்கள், வியப்பாக இருக்கும். எங்கேயும் போக வேண்டியதில்லை. திருப்பத்தூரில் இண்டஸ்ட்ரி போட்டுறோம், தொழிற்சாலை, பெரிய மாளிகை தொழிற்சாலையில் இந்த கட்டியிருக்கேன் பாரு. மேலே சீட்டு, தகர சீட்டு, 4 பக்கம் உள்ளே போக வேண்டியது. திருப்பத்தூர்லேருந்து உனக்கு என்ன பண்ணுவேன், படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வேலை, சைக்கிள் கொடுத்துருவேன், ஓட்டத்திலாம் கற்றுக் கொடுத்துருவேன். ஆண் பெண் பிள்ளைகளுக்கு 3-4 கிலோமீட்டர் தொழிற்சாலை வச்சு நீ அங்கே வந்துட வேண்டியதான். என்னென்ன பண்ணுவேன்? இது மட்டும் இல்லை, கரும்பு வளர்ப்பேன், வாழை வளர்ப்பேன், ஆடு வளர்ப்பேன், மாடு வளர்ப்பேன், பன்னி வளர்ப்பேன், எருமை வளர்ப்பேன், கழுதை வளர்ப்பேன். அதில் தான் நிறைய பொருளாதாரம் இருக்குது. கழுதை பால் 1 லிட்டரு 7,000 ரூபா. நீ குடிக்கலைன்னப்போ நான் விற்றுக்கிறேன் ஊரானுக்கு. சணல், ஹெம்ப் டெக்ஸ்டைல்ஸ் ஒரு புவிசார் நெசவு, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மக்கக்கூடிய வலுவான இயற்கை நார் துணிகளை சணலிருந்து தயாரிக்கலாம். நீ பாலித்தீனை போட்டினா இங்கே வரும், மலைச்சரிவை தடுக்க இப்படி நெட்டடிச்சிருவேன். சாலை இந்த மாதிரி தாருக்கு பதிலாக அப்படி போட்டு மூடிடுவேன். ஒன்று அரிச்சுக்கிட்டு போது ஒன்றும் பண்ணது பாரு. கனவு மாதிரி தான் இருக்கும், கற்பனை மாதிரி தான் இருக்கும், அத்தனை உண்மை நடக்கும். நீ நம்பு. ஏன் அதை நம்பி சொல்கிறேன்? உனக்கு அறிவு இருக்குது, அண்ணனுக்கு அறிவு இருக்குது, அதனால நம்ம பேசிட்டுருக்குறோம். அறிவில்லாத கூட்டம் இப்போத்தான் சிலையை பற்றியே பேசி தெரியும்.
கால கொடுமை. இங்க பாரு, சணல் நாரால் செய்யப்பட்ட கார். நம்ப முடியுதா பாரு? காரு நம்ம ஓட்டுறோம், காரு இங்கேயே நம்ம தயாரிக்க முடியும் பாரு. இதில் தயாரிக்கிறோம், கார் தயாரிக்கிறோம். இந்த காரு மற்ற காரை விட உறுதியாகவும் விபத்துகளை தவிர்க்கக்கூடியதாகவும் இருக்கு. எப்படி ஓடுது பாரு. டே, நான் நம்படா, போய் பேசலடா, உண்மையிலே நம்பு. என் தாய்க்குள் முடிக்கிற காலி மீதானே சொல்ற, இதெல்லாம் நான் நம்ம செய்ய முடியும், நம்பு. கார் எடையை கனமாக இருக்காது, ஆனால் வலுவாக இருக்கும். விபத்துலாம் வராது. அதிக பாதுகாப்பை தருது இது. பார்த்துக்க. பல முன்னணி கார் நிறுவனங்கள் சணல்ல இருந்து காருக்கான பாகங்களை தயாரிக்குது. இது என்ன செய்யணும்னா, நம்ம விண்டு மில் காற்றாலை போடுறாங்க, காற்றாலை பெரிய ரெக்க, அதை இந்த சணல்ல இருந்து நம்ம தயாரிச்சிடறோம். எங்கே தயாரிச்சிடறோம்? இங்கேயே தயாரிப்போம். என்ன கெட்டு போச்சு? ஒன்றுத்துக்குமே உதவாத கரெக்டு காடுமே, அங்கே போடுவோம்டா பண்ணையே. புல்லு முளைக்கம்டா, மாடு மேய்ப்போம்டா, மாட்டிலேருந்து பால் எடுப்போம்டா, அங்கே இருப்போம். என்ன நீ வேலைக்கு எதுக்குடா? வேலைக்கு எதுக்கு வெளிநாட்டுக்கு போகிற? அண்ணன் இருக்க உனக்கு, நான் இங்கே வேலை தானே, பேசாமல் இரு. நீ என்ன தரணும் எனக்கு பதிலுக்கு? விவசாயிக்கு ஒரு ஓட்டை மட்டும்தான், ஒரு ஓட்டை. இந்த மாதிரி காற்றாலை, இங்கே பாரு, காற்றாலை மின்சாரம் தயாரிக்கிற காற்றாலை தயாரிக்கிறோம். காற்றாடி, இயற்கை காற்றாடி. தர ஓடு, டைல்ஸ் போடுறோம்ல, டைல்ஸ். சுவர் ஓடு, சுவரில் போடுறோம்ல டைல்ஸ். அது எத்தனை தொழிற்சாலை கட்ட முடியுது பாரு, ஒரே ஒரு சணல் புல்லுல இருந்து. வார்னிஸ், அந்த நெய்வனம், சுவத்துக்கு அடிக்கிறோம், இந்த மர பலகைக்கு அடிக்கிறோம்ல, அந்த வார்னிஸ் தயாரிக்க தொழிற்சாலை. ஒரு சணலை 1000 ஏக்கரில் வளர்த்தோம்னா எத்தனை தொழிற்சாலை கட்டி எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்க முடியுதுன்னு பாரு. சணலை வெட்டுறதுக்கு எதுக்கு படித்தவன், கட்டி கொண்டாந்து தொழிற்சாலையில் இறக்கிறதுக்கு எதுக்கு படித்தவன், ஆனால் என்னென்ன தயாரிச்சுக்கிறத கணக்கிடுறதுக்கு படித்தவன், படிக்காதவன் 2 பேருக்கு அரசாங்க வேலை அங்கேயே கிடைக்குது. நம்ம கொள்கை என்ன? படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவனே இல்லை என்கிற நிலையை உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலை. வார்னிஸ் தயாரிக்கிறோம். இந்த தயாரிச்சு அடிக்கிறார் பாரு, வார்னிஸ். இவன் எதையும் செய்ய மாட்டான்டா, சாராயம் மட்டும் காய்ச்சி வைப்பான். இவன் டேய், படிச்சு வேலை கிடைக்கிறேன்னு செத்தா 10 பைசா தர மாட்டான். பட்டாளத்தில் சேர்ந்து நாட்டை காப்பாற்ற போரிட்டு செத்தா 10 பைசா தர மாட்டான். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் தருவான். நடிகனை பார்க்க போய் நெரிசலில் சிக்கி செத்தா 10 லட்சம் தருவான். இவங்களை இதுக்காவது இந்த நெரிசலில், இந்த தேர்தல் நெரிசலை வச்சு கொண்டு வரணும், கொண்டே வரணும். அட்டைப்பெட்டி நம்ம அட்டைப்பெட்டி தயாரிக்கிறோம்ல, இந்த சணல்ல இருந்து தயாரிக்கிறோம். பாரு எப்படி தயாரிக்கிறோம். பயப்படாத, எல்லாத்துக்கும் உனக்கு பயிற்சி கொடுப்போம். பயிற்சி கொடுத்து இதில் பயன்படுத்துவோம். பயிற்சி எந்த நாட்டில் இதை தயாரிக்கிறான் அங்கே போய் பயிற்சி எடுத்துட்டு வா. இங்கே வந்து பயிற்சி எடுத்த பயிற்சியை மற்ற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடு. கற்பிச்சு தான் உனக்கு இதில் பணிக்கு அமர்த்துவோம். அண்ணன் இதெல்லாம் சொல்லுத நம்ம செய்ய தெரியுமா? எவனும் பிறக்கும் போதே மேதை இல்லைடா. என்ன உங்க அண்ணன் சீமான் எப்படி பேசுறான்? எவனுக்கு படிச்சு கொடுத்தானா? தோணுச்சு பேசுறேன், அவ்வளவுதான். அட்டைப்பெட்டி தயாரிக்கிறோம். சணல் எரிபொருள் விதைகள், தண்டுகள், இலைகள் ஆகிவிட்டும் தயாரிக்கப்படும் உயிரி எரிபொருள், பெட்ரோல், டீசல். இங்க வரு, எத்தனால், மெத்தனால்ங்கிற பயோடீசல், அதான் இயற்கை எரிவாயு. இதை நம்ம பயன்படுத்தலாம், கார் ஓட்டலாம், அதுக்கு தகுந்த எந்திரம். இல்லைன்னா இதிலேருந்து மின்சாரம் தயாரிச்சுக்கலாம். சொல்கிறது புரியுதா? என்ன சொல்கிறது? இதிலேருந்து மின்சாரத்தை தயாரிச்சுக்கலாம். காகிதம் தயாரிக்க மரத்தை வெட்டக்கூடாது. அண்ணன் வந்தன்னா சட்டம் போடுவேன்.
ஒரு மரத்தை நீ வளர்த்தா கூட என் உடன் பிறந்தவனே, என் பற்றி என் வீட்டு வாசலை நானே நட்டு வளர்த்தது சரிப்பா, வெட்டக்கூடாது, உரிமை உங்களுக்கு இல்லை. மரம் மண்ணோட வரம், வெட்டக்கூடாது. என்ன பண்ணலாம்? சட்டம் போடுவேன். எப்படி? ஒரு மரம் எனக்கு வேணும்ப்பா, வெட்டணும். 3 மரம் நட்டு 1 மரம் வெட்டு, சட்டம் போடுவேன். நீ 3 மரத்தை நட்டு வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சான்றிதழ் வாங்கிட்டு வந்து எனக்கு காட்டணும். ஐயா 3 மரம் நட்டுட்டு ஐயா வெட்டிக்க. போகிற போக்கில் அந்த வீட்டை இடிச்சுன்னு மரக்களை வெட்டுறது மனுஷன் கையை வெட்டின மாதிரி குற்றம். உள்ளதுக்கு 6 மாதம் போட்டுருவேன். கொண்டே வருவேன் மரத்தை தொட்டா. மறைய உயிர், மறைய மழை, மரம் மண்ணின் வரம், தொடக்கூடாது. காகிதம் எப்படி தயாரிப்ப? கரும்பு சக்கையில். காகிதம் எப்படி தயாரிப்ப? இந்தா சணல்ல. காகிதம் எப்படி தயாரிப்ப? மரவள்ளி கிழங்குல. தயாரித்து காட்டுறேன் பாரு, நாளைக்கு போடுறேன் அந்த படத்தை. இந்த படம் இதோட முடியும் பாரு. இப்போ காகிதம் தயாரிக்கிறேன் பாரு. மீட்டு நம்ம மரத்தை வெட்டாம காகிதத்தை இந்த மாதிரி தயாரிப்பு வரும்போது நம்ம அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க, இங்க பாரு, 1 கிலோ காகிதம் இருக்குல்ல, 1 கிலோ காகிதத்தை சேமிச்சு நீ கடையில் போட்டினா 7 அடி உயரமுள்ள மரம் பாதுகாக்கப்படுதுங்கிறாங்க. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போது நான் என்ன செய்கிறேன்? காகித உற்பத்திக்காக மரத்தை பயன்படுத்தலை, காகிதத்துக்காக நான் யூக்கலிப்டஸை வளர்க்குறான்றல்ல, வெட்டி அழித்து தரமட்டமாக்கி ஒழிச்சிட்டு மாற்று மரங்களை நட்டு என் பூமியை வளப்படுத்திடுறேன். அவன் ஆழத்தில் 40 அடி அகரத்தில் 40 அடி தண்ணியை உறிஞ்சி போயிடுவான். காட்டில் மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிடுவான். சீமக்கருவிலை யூக்கலிப்டஸ் அழிக்கிறோம். இந்த மரத்தை காகித பயன்பாட்டுக்கு இல்லாமல் எடுத்துட்டா கார்பனை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகிற இந்த மர தொழிற்சாலை பாதுகாக்கப்படுது. பாரு, எந்த அழிவும் இல்லை மரங்களுக்கு. மீட்டு இங்க பாரு எப்படி தயாரிக்கிறான் பாரு. இந்த தண்டு சணல் நார் தண்டிலிருந்து நாரை எடுத்து உயிர் நெகிழி நம்ம இந்த பை தயாரிச்சிடும். பிளாஸ்டிக்கை பாலித்தீன் பையை தடுத்துட்டு இந்த பையன் பயன்படுத்துகிறோம். ஏன் இந்த பையை நீ பயன்படுத்தி கீழே ஒட்டின்னு வச்சுக்க, மக்கி உரமாயிரும். மக்கி மண்ணுக்கு உரமாகி வளமாயிரும். அது மக்காது, மண்ணை நஞ்சாக்கிறோம், நாசமாக்கிறோம். புற்றுநோய்க்கு மருந்து தயாரிக்க முடியும். இதில் மருந்து தயாரிக்க முடியும். இதை உணவா சீனாவில் மற்ற நாடுகள்லாம் பயன்படுத்துது. பருத்திக்கு பதில் சணல் ஆடைக்கு வந்துட்டான். சணலில் தயாரிக்கிற ஆடை விலை உயர்ந்ததாக இருக்குது, எல்லாருமே விரும்பி பயன்படுத்துகிறாங்க. இங்கே பாரு எப்படி, இது சணலில் தயாரித்த ஆடை நல்லா தானே இருக்குது, நம்ம பிள்ளைங்க நல்லா தான் போட்டிருக்கு. இது மாதிரி ஆடை தயாரிப்போம். நீ இது போடலைன்னா பரவாயில்ல, நான் வேறு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறேன், வேலையை மட்டும் நீ அங்கே செய்யி. பாரு, 4200 ரூபா 5850 ரூபா போகுது இந்த உடையெல்லாம். தம்பி, இங்கேயே தயாரிக்கலாம், நம்ம இங்கேயே தயாரிப்போம். இங்கே பாரு, போங்க. ஷூ தயாரிக்க முடியுது, 10,141 ரூபா இந்த ஷூ. சிலது 94,450 ரூபா, 481 ரூபா இந்த பேண்ட்லாம். இதில் தயாரிக்கிறது அவ்வளோ விலை உயர்ந்ததாக இருக்குது. ஷூ, செருப்பு, காலணி பாரு எப்படி இருக்கு பாரு, அது எப்படி இருக்கு பாரு. இங்கே பாரு இந்த ஷூ. இதையெல்லாம் ஏன் காட்ட மாட்டான்? இதெல்லாம் காட்டினா நீ அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன், தெரிஞ்ச அறிவு வந்துடுதுல, போட மாட்டேன். உன்னை மயக்கத்தில் வச்சுருப்பான். என்ன சொல்லுவான்? சாதி. இந்த தெருவில் போகும்போது நம்ம பாட்டன் அழகமுத்துக்கோனுக்கு சிலை கட்டுகிறேன், ஏன் ஓட்டை வாங்கணும்? நீ கோணாராக இருந்தால் சிலைக்கு போடு, தமிழனாக இருந்தால் சீமானுக்கு போடு. புரியுதா? விளங்குதா? இவன் யாரா நம்ம பாட்டனுக்கு சிலை கட்ட? நீ யாரா? டேய், யாரா நீங்கெல்லாம்? அயோக்கிய பயிலு. இங்க பாரு, புதிய காலனி தண்ணிகளை போட்டாலும் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கு பாரு. எப்படி போட்டு பயன்படுத்தி காட்டுறான் பாரு. வாட்டர் ப்ரூஃபுங்கிறான். தண்ணியில் ஒன்றும் செய்யலை, அது பெயிண்ட் கொட்டினாலும் இது பண்ணாலும் ஒன்றும் செய்யலை. தயாரித்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்குது பார்த்தியா? இங்கேயே சோலைவனத்தை விட்டு பாலைவனத்தில் வேலை தேடி போறியடா என் உடன் பிறந்தவனே. இங்கே இருக்குடா உனக்கு வேலை.
தோல் பை நம்ம அக்கா தங்கச்சி, ஸ்கூல் பேக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி தயாரிக்கிறேன் பாரு. கணக்கில்லாத தொழிற்சாலை, நிலமும் வளமும் 2000-3000 ஏக்கரில் சணலை விளைய வச்சு இவ்வளவு தொழிற்சாலையில உருவாக்கலாம்னா எப்படி? பார்த்துக்க. இடவார் தயாரிக்க முடியுது, கயிறு தயாரிக்க முடியுது, வளர்ப்பு விலங்குகளின் கழுத்து பட்டி, நம்ம நாய் மாடுகளுக்கெல்லாம் போடுறோம்ல அந்த பட்டி, கால் மிதியடி மேட்டுங்கிறோம்ல அது தயாரிக்க முடியும். மிதியடி வீட்டு வாசலில் போடுறோம்ல, அது கழிவறையில் முன்னாடி போடுறோம்ல அந்த மிதியடி. இதுக்கு பயிற்சி கொடுத்துருவேன். நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் இங்கேயே வேலை செய்ய முடியும். அந்த பயிற்சி கொடுத்துட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் பயிற்சி எடுத்துகிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு சேர்ந்துட வேண்டியதான். என்ன செக்ஷனுக்கு போகிற மிதியடி, என்ன செக்ஷனுக்கு போகிற நான் இந்த பாய் தயாரிக்கிறது, பை தயாரிக்கிறது, அதுக்கு தனித்தனி பயிற்சி. விளங்குதா? இந்த விலங்குகளை நான் அண்ணன் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சணல் கட்டுமான கட்டி இப்போது மலையை வெட்டாமல் எப்படி கல் தயாரிக்கிறது, மணல் தயாரிக்கணும், வெட்டக்கூடாது. இப்போ நான் உனக்கு செங்கல் தரேன் பாரு, நான் உனக்கு கட்டடம் கட்ட தரேன் பாரு, கல் இந்த இருக்கு பாரு, பையஞ்சுதை கட்டிகளுக்கு மாற்று. இந்த சிமெண்ட்டு சார்ந்து இதை வச்சு இந்த இலைதல் இதை வச்சு பஞ்சு செய்து கட்டிக்கு மாற்ற என்ன பண்ணுறேன், இதில் கல் அறுத்துறேன். இந்த மாதிரி கல் எப்படி கல் வருது பத்தியா? பார்க்குறியா இல்லையா? தெரியுதுல்ல? தெரியுது. கட்டுறாம்பார், வீடு கட்டுறாம்பார். மாற்றுக்கு வந்துடும். மழையை அறுக்கக்கூடாது. ஏன்? நம்ம பூமி தாயின் மார்பு, அதிலிருந்து தான் பால் வந்தது, அருவிப்பால். அதிலிருந்து ஆறு, ஆறுலேருந்து நீர், நீர்லேருந்து சோறு, சோறுலேருந்து வயிறு, வயிறுலேருந்து உயிர், உயிர்லேருந்து வாழ்க்கை. ஆறு அருவி. அழிக்கக்கூடாது, மலையை வெட்டக்கூடாது. நம்மளால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமை நமக்கு இல்லை. இந்த கட்டியிருக்கான் பாரு, நான் சொல்கிற இந்த சணல் அறுத்த வீட்டில் கல்லில் தான் கட்டியிருக்கான். வீடு நல்லா தானே இருக்குது, இதில் வாழ முடியாத நம்ம பாரு. கான்கிரீட் வீடு மாதிரி கட்டலாம். போங்க, ஆப்பிரிக்க நாடுகளில் கீரை மாதிரி உணவாக சமைத்து சாப்பிட்றான். ரொம்ப சத்துள்ளது, மூலிகை குணம். பார்த்துக்க, வடிசாறு சத்துணவு போன்ற உணவாக பயன்படுத்தி சாப்பிட்றாங்க அங்கே ஆப்பிரிக்க நாடுகளில். நம்ம சாப்பிடலாம், அவன் ஜாகலையில் நம்மளும் ஜாக மாட்டோம். மாட்டு தீவனம், நம்ம மாட்டு பண்ணைகளை கணக்கில்லாமல் வைக்கிறதுனால நாடங்கும் எரும மாடு, பசு மாடு, மாட்டு பண்ணை. இந்த இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்து சம்பாதிக்கிறது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். அதிகமாக சம்பாதிக்கிறது பால் ஏற்றுமதி தான். உலக நாடுகளில் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற கறி எரும மாட்டுக்கறியும், விரும்பி சாப்பிட்ற பால் எருமப்பாலும் தான். கருப்பாக இருக்குன்னு நீ நிராகரிக்காத. கருப்பாக இருக்குன்னு நம்ம சாமி எல்லாமே கருப்பு தான், கவனத்தில் வச்சுக்க. மாட்டு தீவனம் தான். இந்த வரு மாட்டு பண்ணை எங்கே வைக்கிறேன், இங்கே வைக்கிறேன் பக்கத்தில். ஏதாவது ஊர் சொல்ல அங்கே வைப்போம். வச்சு ஆயிரக்கணக்காக மாடை மேய்க்கிறோம், பண்ணை, பாலை பிச்சுறோம், விற்கிறோம். பால், நெய், தயிர், மோர், பாலாட்டை கட்டி, வெண்ணெய், நெய் எல்லாம் விற்கிறோம். ஒன்றுமே வேணாம்டா, பால் 1 லிட்ரு. நாட்டுக்கோழி பண்ணையில் வளர்ப்போம்டா, முட்டை 4 முட்டை குடிச்சிட்டு தெம்பா திருடா. தெருவுக்கு ஜிம்மு போடுறேன், நல்லா உடற்பயிற்சி செய்கிறான், விளையாடுறதுக்கு திடல் தாரேன், விளையாடுறா, ஆடுறா, எவன் வந்தாலும் ஆடுறா. பிள்ளைய படிக்க வைக்கிறேன், ஆத்தாப்புக்கு முடியல, வைத்தியம் பார்க்குறேன், குடிக்க தண்ணி தந்துடுறேன். 1 ரூபா காசு இல்லாமல். இது 3. மற்ற எதையும் காசு இல்லாமல் கேட்டுறாத. இந்த இலவசத்துக்கு பிறந்த வயலுக்கு தான் கூவிடுத்திடுவான். இலவசம் தாரே, இலவசம் தாரே, எதையும் தர மாட்டேன். உன்னை தன்மானத்தை இழக்க விட மாட்டேன், எவனுக்கிட்டையும் கையேந்த விட மாட்டேன். உயிரி கறி மிகப்பெரிய உரம். இங்கே பாரு, உயிரி கறி, இயற்கை உரம். சணல், மாட்டுச்சாணம், காய்கறி கழிவில் இருந்து கறி எடுத்து எப்படி வளர்க்குறேன் பாரு. சோளம் நல்ல நீரை தேக்கி உறிஞ்சி வச்சுக்கிறோம். உடன் பிறந்தவனே, இந்த ரசாயன உரம் இருக்கே, அது உப்பு, வெடி உப்பு. உப்பை திங்கும்போது நமக்கு தண்ணி வைக்கிற மாதிரி அந்த உப்பு உரத்தை போட்ட உடனே நீரை உறிஞ்சி விட்டு வறட்சி ஆக்கிடும். அதிக நீர் தேவைப்படும். ஆனால் இந்த உரம் நீரை பிடிச்சி வச்சு 1 வாரம் தண்ணி வச்சுட்டு நான் ஒரு தடவை 15 நாளைக்கு அந்த ஈரப்பதத்தை வச்சுக்கிறோம்.
நீரை தேக்கும் திறன் கொண்டது, பயிரின் வளர்ச்சிக்கு உரமாக இருந்து உதவும். என்ன சொல்றது புரியுதா? கார்பனை மண்ணுக்குள் சேமித்து தொழு உரத்துடன் சேர்த்து பயன்படுத்துது. இது இவ்வளவு வேலையை ஒரே ஒரு சணல் புல்லு செய்யுது. இவ்வளவு வேலையை மண்ணை மலடாக்காமல் காக்குது. இந்த ரசாயன உரத்தை போட்டால் மண் மலடாயிரும். இப்போ நீ பயன்படுத்தி கீழே போட்டின்னு வச்சுக்கேன், போங்க பயன்படுத்தி கீழே போட்டின்னு வச்சுக்கேன், அப்படியே மக்கி உரமாயிரும். சட்டையவோ அல்லது எதையோ பேண்டையோ உள்ள போட்டின்னு இப்படி உரமாகி வந்துடும். இதுக்கு நீ உரம் போட வேண்டியதில்லை, களை எடுக்க வேண்டியதில்லை, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. சணல் பூமிக்கும் மக்களுக்கும் வளமான நலமான எதிர்காலத்தை தருது. வளர்க்கலாமா வேணாமா சொல்லு? வளர்க்கலாமா வேணாமா சொல்லு? வளர்க்கலாம். அடுத்து 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 தான் நீ அதை என்ன சொல்ற, ஆச்சரியப்பட வியக்கப்படுற. இவர் யாருன்னு பாரு. தெருவெல்லாம் சுடுகாட்டில் கிடப்பான்ல, இங்க பாரு. காஞ்சிப்பட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, வேகன் பட்டுன்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் நம்ம ஊர்ல ரொம்ப நிறையவே தயாரிக்க முடியும். நம்ம ஊர்ல ரோட்டோரங்கள்ல எருக்கஞ்செடி நிறைய விளைஞ்சிருக்கும். இந்த எருக்கஞ்செடியிலிருந்து தான் இந்த வேகன் பட்டை தயாரிக்கிறாங்க. நல்ல முதிர்ச்சி அடைந்த எருக்கன் கொம்பு எடுத்துன்னு போயிட்டு தண்ணியில நல்லா 2 நாள் ஊற வைக்கிறாங்க. இந்த ஊற வச்ச தண்டு ரொம்ப எலுகுவா மாறுது. அதுல இருந்து நாரை பிரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் சோப்புலாம் போட்டு அந்த நாரை பலன்னு மாத்துறாங்க. இது இப்போ பஞ்சு போல மிருதுவா மாறுது. இந்த பஞ்சை எடுத்து மறுபடியும் நூல் மாதிரி திரிக்கிறாங்க. இந்த நூலு தான் வேகன் பட்டு நூல்னு சொல்றாங்க. நார்மலா காட்டன் நூலோட 5 மடங்கு விலை அதிகம். இன்னைக்கு உலக நாடுகள்ல வேகனை விரும்புற நிறைய நாட்டு மக்கள் இந்த பட்டு நூலை யூஸ் பண்றாங்க. நம்ம ஊர்ல சர்வசாதாரணமா கிடைக்கிற எருக்கஞ்செடிக்கு இவ்வளோ பெரிய மதிப்பு இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. விளங்குதா? இப்போ ஒரு அம்மா திருச்சிச்சு ஒரு ஆள் 1000 நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சேர்ந்து எருக்களை விளைச்சி தொழிற்சாலையை வச்சு தயாரித்து பட்ட உலகம் முறை ஏற்றுமதி செய்கிறோம். நம்ம அக்கா தங்கச்சி கொடுக்குறோம். ஏன் பயப்படுற? நம்மளால் செய்ய முடியும். தைரியமாக இரு. காசுக்கு என்னென்ன பண்ணுவேன்? கூட்டு முதலாளிகளை உருவாக்குவேன். ஏற்கனவே கொள்ளையடிச்சவன்ட்ட பறிப்பேன். இப்போ திருப்பத்தூரில் நான் ஒரு அறிவு போடுவேன். யார் எவ்வளவு முதலீடு செய்வீங்க? அப்பா, என்னால் 10 லட்சம் கொடுக்க முடியும், 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி, 3 கோடி. கூட்டு முதலாளிகளை, என் இன சொந்தங்களை முதலாளியாக்கி பங்குதாரர் ஆக்குவேன். என் மக்களையே முதலாளி ஆக்கிடுவேன். நீ எவ்வளோ கொடுத்த? 50 லட்சம் லாபத்தில் அதுக்கு பங்கு. 1 கோடியா அதில் பங்கு, 5 கோடியா அதில் பங்கு. அரசு தொழிலை பாதுகாக்குது, நிலத்தை உங்ககிட்டே வச்சிருக்குது, உனக்கு வேலை கொடுத்துருது, லாபத்தில் உனக்கு பங்கு கொடுத்துருது. நீ தொழிலாளி இல்லை, முதலாளி. கூட்டு தமிழ் தேசிய முதலாளிகளை உற்பத்தி முதலாளிகளாக மாற்றிடுறேன். உனக்கு வர்த்தக முதலாளி, தரகு முதலாளி தான் இருக்கான், உற்பத்தி முதலாளி இல்லை. உன் மகன் உன்னை உற்பத்தி முதலாளி ஆக்கிறேன். இப்போ 5000 ஏக்கரில் கரும்பு போட்டேன்னா, கரும்புலேருந்து தயாரிக்கிற தொழிற்சாலை போட்டோன்னா அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஏற்கனவே கொள்ளையடிச்சவன்ட்ட பச்சை மட்டை வச்சு பறிக்கிறேன், அது வேற. ஆனால் இப்போ இருக்கிறதுல என் சொந்தங்களை ஆயிரக்கணக்கான கூட்டு முதலாளிகளை சேர்த்து அவரவர் முதலீட்டுக்கு ஏற்ப லாபத்தை பிரித்து கொடுத்துட்றேன். நீயே முதலீடு செய்கிறனால தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா? பேச்சு கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவனுக்கு தான் வேலை. பட்டு எப்படி வேலை செய்கிறாங்க பாரு நம்ம அக்கா தங்கச்சி. சீருடைய பாரு எப்படி வேலை செய்கிறேன் பாரு. ஏன்டா எருக்கலஞ்செடி கூட வாடா நம்மளால் வளர்க்க முடியாமல் போயிடும். கேவலம்டா இது. ஏன் நீ எருக்கலஞ்செடிங்கிற? காஸ்ட்லி பட்டு கவர்மெண்ட் வேலை. வா நீ காலையில் வா, மதியம் போயிரு. நானே சாப்பாடு தருவேன். ஏன்? நானே விவசாயம் பார்ப்பேன், நானே மாடு வளர்ப்பேன், நானே முட்டை வச்சுருக்கேன், ஆடு வளர்ப்பேன். கறி வேணுமா? என்ன கறி வேணும் சாப்பிடு. காய்கறி எல்லாம் வைப்பேன். கூட்டு பண்ண விவசாயம். கீரை இல்லை, காய்கறி இல்லை, முட்டை இல்லை, தக்காளி இல்லை. அந்த சொல்லுக்கு இங்கே வேலையே இல்லை. பாரு, இண்டஸ்ட்ரியை பாரு. பட்டு தயாரிக்கிறேன், நூலை எப்படி எடுக்கிறேன் பாரு. அந்த அம்மா கைகிட்ட திரிச்சுக்கிட்டு இருந்துச்சுல்ல, அண்ணன் எந்திரத்துக்கு வந்துடுறேன். ஏன்? இண்டஸ்ட்ரி அது ஒரு வீட்டில் தயாரிச்சது, நம்ம நாட்டில் தயாரிக்கிறோம்.
எப்படி இருக்கு பாரு, பார்க்கவே ஆசையாக இருக்கும் உனக்கு. இனிமேல் எருக்கலை செடியை பார்த்தா கேவலமாக பார்க்காத, தொட்டுக்கு முட்டுப்போம். இனிமேல் எருக்கலை பார்க்கக்கூடாது, காஸ்ட்லி பட்டு, காஸ்ட்லி பட்டு அப்படியே ஞாபகத்துக்கு வரணும். பாரு, நூல் எடுத்து பட்டு தயாரிக்குது. இது பட்டு நூல்ல இருந்து எடுக்கிறது, பூச்சியிலிருந்து அசைவப்பட்டான். விளங்குதா அண்ணன் சொல்றது? பூச்சி எச்சியில் கொடுக்கறதுனால அசைவப்பட்டு, இது சைவப்பட்டு, இயற்கை பட்டு. பெட்டி எப்படி போடுறேன் பார்த்தியா, பேக் பண்ணி பனை ஓலை தென்னை ஓலையில் பெட்டி. தொழிற்சாலை போட்டிருக்கேன் இங்கே. அரசு முத்திரை பார்த்தியா, கீழே பார்த்தியா முத்திரை, கடைசியாக வரும்பார் முத்திரை. முத்திரையிலிருந்து மாத்திரம்டா. இந்த தங்கச்சி இந்த புடவையில் எவ்வளோ அழகாக இருக்கு பாடுறா, எருக்கப்பட்டு. இதிலிருந்து இலையிலிருந்து தைலம் தயாரிக்கிறோம், பெரிய மருந்து. எண்ணெய் தயாரிக்கிறோம். தைலம் அடைச்சு கை கால் நோவு இதுக்கெல்லாம் பெரிய மருந்து. எருக்கஞ்செடி பேர்லயே உங்களுக்கு எரு இருக்கு பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு இதனுடைய பயன் இவர் நம்மால் தான், நம்ம ஒரு ஆள் தான் தெரிஞ்சு வெட்டிட்டு போய் வயல்ல போடுவாங்க. இப்ப தென்னை மரத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இந்த எருக்கஞ்செடியை நீங்க உங்களோட ஃபார்ம்லயே ஓரத்துல வளர்த்துக்கணும். மலை ஈரத்துல அந்த விதை கிடைச்சாலோ இந்த குச்சியை கொண்டு போய் இப்படி படுக்க வச்சு தண்ணி மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா மலை ஈரத்திலேயே வந்துடும். ஒவ்வொன்றுல இருந்து ஒரு கனவு வரும். இது ஒரு வருஷத்துக்கு ஒரு தென்னை மரத்துக்கு 2 கிலோவாவது குறைஞ்சபட்சம் கொடுக்கணும். எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். இதுல போரான் சத்து இருக்குது, அயன் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. அது போக இது ஒரு கிரீன் மாசு எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுதுன்னா மரத்துல குறும்பை நல்லா பிடிக்கும், குறும்பை கொட்டாது, காய்ப்பு அதிகமாகும். இவ்வளவு வேலை செய்யக்கூடிய எருக்கஞ்செடியை இந்த மாதிரி வட்டத்துல போட்டு மண்ணை போட்டு மூடி இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது வெள்ளை எருக்கோட பவுடர், இங்கிலீஷ்ல ஆக் ஃப்ளவர் பவுடர்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளை எருக்கு பவுடர்ல மருத்துவ பயன்கள் நிறைய இருக்கு. இதோட இலை, பூ, பட்டை எல்லாமே மருத்துவ பயன்கள் கொண்டதுதான். இந்த இலை நஞ்சு நீக்குதல், பித்தம் பெருக்குதல், வீக்கம், கட்டிகளை கரைத்து வேதனையை குறைக்க பயன்படுது. வெள்ளை எருக்கு பூ ஆஸ்துமா, மார்பு சளி இதெல்லாம் குணப்படுத்த பயன்படுது. இது சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்த பயன்படுது. இவ்வளவு வேலை செய்யுது. இப்ப நம்ம எருக்களை வளர்க்க முடியுமா முடியாதா? வளர்ப்போமா வேணாமா? அதுல இருந்து தொழிற்சாலை கட்டுவோமா வேணாமா? பாரு, மறுபடியும் மற்ற நாள் போட்டு காட்டுறேன். மற்றது கரும்புலேருந்து, வாழையிலிருந்து, பனைத்தன்னையிலிருந்து ஒவ்வொன்றா போட்டு காட்டுறேன். இடுப்புல அரணாக்கயிறு கட்டுறது கொஞ்சம் பேருக்கு புதுசா இருக்கலாம், நிறைய பேருக்கு பழக்கப்பட்ட ஒன்னா கூட இருக்கலாம். பழம்பெரும் மரபு வழக்கமான அரணாக்கயிறை கட்டுறது அறிவியலுக்கு புறமானதுன்னு நம்பி கைவிட்டுற வேண்டாம். இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. அரணாக்கயிறு கட்டும் போது குடல் இறக்கம்னு சொல்லப்படுற ஹெர்னியாவை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இது பெரியவங்க மட்டும் இல்லைங்க, குட்டி குழந்தைங்களுக்கு கூட கட்டலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளை எருக்கு நாரை தனியா பிரிச்சு எடுத்து அதுல அரணா திரிக்கிறது தான். இது புதுசா வந்த வழக்கம் இல்லைங்க, பல தலைமுறைகளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. இது எங்க தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் திரிச்சிட்டு இருக்கேன். குழந்தை பிறந்து தொப்புள் கொடி விழுந்ததுக்கு அப்புறம் குளிக்க வச்சு இந்த வெள்ளை எருக்கு அரணாவை மஞ்சள் பூசி கட்டுவாங்க. இது கட்டுறதுனால கண் திருஷ்டி இல்லாம இருக்கும். குழந்தைங்களுக்கு எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்கள சுத்தி இருக்கும். இது செய்யறது ரொம்ப டைம் கன்சூமிங்கா இருக்கும், ரொம்ப உழைப்பு கூட தேவைப்படும். ஆனா இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். புரிஞ்சிருச்சு. அடுத்து மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்கு விளைய வச்சு உயிரி நெகிழி எடுக்கிறேன். இயற்கை பை, இயற்கையில் பை எப்படி சன்னலில் தயாரிச்சோமோ அப்படி கிழங்குல இருந்து மாவு எடுத்துக்கிறோம், அது தனி. சிப்ஸ் எடுத்துக்கிறோம், அது தனி. அந்த இங்கே வர பை தயாரிக்கிறேன். பை தயாரித்து நீ பிளாஸ்டிக் மாதிரியே பை கொடுத்துட்றேன், இந்த மாதிரி கொடுத்துட்றேன். இந்த பையை நீ பயன்படுத்திட்டு எங்கே வேணாலும் போட முடியாது. ஆனால் கீழே போட்டான் அண்ணன் உன் மகன் ஆட்சிக்கு வந்தால் எங்கே வேணாலும் போட முடியாது, தூக்கி உள்ளதுக்கு போட்டுருவேன். நான் சொல்கிற இடத்துல போடணும், அங்கே வச்சுருப்பேன். அதெல்லாம் உனக்கு சொல்லு, அது வேற ஒரு போட்டு காட்டுறேன். இங்கே தான் போடணுன்னா அங்கே தான் போடணும். அதை இந்த மாதிரி தண்ணி கீழே போட்டால் அது எப்படி மக்கி போயிடுது பாருங்கள். அப்படியே மக்கிரும், தண்ணியில் போட்டாலே கரைஞ்சிரும். இதை ஜப்பான் இதை பயன்படுத்துது. ஜப்பான் பிளாஸ்டிக் ஒடிச்சிட்டு மரவள்ளிக்கிழங்குலேருந்து
பை தயாரிச்சிருது. அதை நம்ம கிழங்க வறுவல் செய்கிறோம், சிப்ஸ் பண்ணிடுறோம். அது அந்த வறுவல், அது மரவள்ளி கிழங்குன்னு நினைக்காது. அதுலேருந்து இந்த சவரிசியா, அது என்னது சவரிசி தானே, சவரிசி தயாரிக்கிறோம். எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறோம். எத்தனால் பெட்ரோல் எரிபொருளாக பயன்படுத்தலாம். இல்லைன்னா அதிலிருந்து நம்ம மின்சாரம் தயாரிச்சுக்கலாம், நம்ம வாழ்விடத்தில் தயாரிச்சுக்கலாம். இது புண்ணாக்கு. நம்ம மாடு, எரும மாட்டு பண்ணை, மாட்டு பண்ணை வச்சுருக்கனால அதுக்கு இதை புண்ணாக்காகவும் எடுத்துக்கிறோம். ஒரு இதை பல பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம். துணி தயாரிக்கிறோம் இதிலிருந்து. நீ மரவள்ளி கிழங்குன்னு நினச்சிருப்ப, பாரு என்னென்ன பண்ணுறோம். துணி தயாரிக்கிறோம். சவரிசி ஒரே ஒரு இடத்துல ஒரு பெரும் எண்ணிக்கையில் நம்ம மரவள்ளி கிழங்கை விளைவிக்கும் போது இத்தனை தொழிற்சாலைகளை உருவாக்கி வாழ்விடத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு வேலை இல்லைன்ற நிலை இல்லாமல் வேலை கொடுத்துடலாம். விளங்குதா? விளங்குது. இது தமிழ்நாட்டு அரசு, உன் மகனோட அரசு, உன் உடன் பிறந்தவன் அரசு இதை செய்யுது. இதை வேலையை செய்யுது. எங்கே செய்யுது? நீ வாழ்கிற இடத்துலையே உனக்கு கொடுத்துருது. வேலை தேடி நீ மதுரைக்கோ சென்னைக்கோ, நீ இங்கே இரு, காரைக்குடிக்கு வேணாம், காரைக்குடி அங்கே இருக்கட்டும், நீ இங்கே இரு, உனக்கு வேலை தர அண்ணன். என்ன இருக்கோ அதை வச்சு, அந்த வளத்தை வச்சு தொழிற்சாலை தொடங்கி, அதான் என்ன சொல்கிறேன், நீர், பயிர், உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, அவ்வளோதான். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, அதுதான் உங்கள் பிள்ளைகளின் கனவு. அதனால் வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை, வறுமை என்ற சொல்லுக்கு வறுமை வருகிறது, பசிக்கும் பசி வருகிறது. உங்கள் பைந்தமிழன் ஆட்சியிலே, இந்த உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியிலே மாறுது, எல்லாம் மாறுது. இப்போ இதை காட்சியாக நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் கடத்துங்க. ஒவ்வொரு நாளும் அண்ணன் போட்டு காட்டியிருக்கேன், எப்படி காவல்துறை கட்டமைப்பேன், எப்படி வேளாண்மையை கொடுப்பேன், நாளைக்கு காரைக்குடியில் எப்படி உங்களுக்கு வேலை வாய்ப்பை வேளாண்மை சார்ந்து கொடுப்பேன் அப்படிங்கிறத போட்டு காட்டுறேன். ஒவ்வொன்றா இருக்கிற 3 நாளும் இங்கே தான் இருப்பேன், போட்டு 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 காட்டுறேன். உனக்கு நம்பிக்கை வந்தால் எனக்கு ஒரு ஓட்டை போட்டு நாட்டை கொடு. உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறவனுக்கு நாடா, எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிற உன் மகனுக்கு நாடா. இதுதான். ஓட்டுக்கு காசு கொடுத்து உன்னை ஏமாற்றணும்னு நான் நினைக்கல, நான் நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் தயவு செய்து புரிந்து கொண்டு விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள், வருமாங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். இங்கே திருப்பத்தூரில் போட்டியிடுகிற என் அன்பு தங்கை ரம்யா மோகன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். பல காலமாக எங்கள் ஐயா பெரிய கருப்பனுக்கு வாக்கு செலுத்தினீர்கள், அவர் வென்றார், மந்திரியானார், நீங்கள் தோற்று போனீர்கள். என் பெற்றோர்களே, நீங்கள் தோற்று போனீர்கள். மறுபடியும் எதற்காக அவர்களுக்கு பதவி? திரும்ப போட்டி போட்டு இந்த பதவியை தக்க வைக்க துடிக்கிறார்கள். ஒரு பதவியும் தராத உங்கள் பிள்ளைகள் திரும்ப போட்டி போடுகிறோம். ஏன்? என் மக்களுக்கு உதவிக்காக. அவர்கள் பதவிக்காக போட்டியிடுகிறார்கள், உங்கள் உதவிக்காக. மக்களை வைத்து பிழைக்க, நாங்கள் என் மக்களுக்காக உழைக்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பணம் காசை வைத்து விட்டு போக நினைக்கிறீர்கள். நான் சுவாசிக்க நல்ல காற்றை வைத்து விட்டு போக நினைக்கிறேன். நீங்கள் தங்கத்தை சேமித்து வைக்க வேண்டும் நினைக்கிறீர்கள். நான் என் பிள்ளைகளுக்கு குடிக்க நல்ல தண்ணீரை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் சொத்து சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நான் என் பிள்ளைகள் சாப்பிடுகிறதற்கு நஞ்சில்லாத சோத்தை வைத்து விட்டு போக வேண்டும் நினைக்கிறேன். யார் வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். 8000 டோக்கனா 10,000 டோக்கனா இந்த நிலையில் இல்லாது உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் நாட்டை மாற்றி படைக்க வேண்டும் என்கிற நிற்கிற ஒரு மகனா, எது முடிவெடுத்து வாக்கு செலுத்து. திருப்பத்தூரிலே திருப்பத்தை ஏற்படுத்து. மறவர்கள், நம்முடைய வீர முன்னோர்கள், மருதுபாண்டியர்கள் கடைசியாக கடுத்து இறுகி இந்த மண்ணின் விடுதலைக்காக மூச்சை வெளியிட்ட அந்த மூச்சுக்காற்றை சுவாசிக்க நிற்கிற பிள்ளைகள். நாம் அந்த மண்ணிலிருந்து மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்துவோம். உன் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சியை ஏற்படுத்த முடியும். மாற்றுவோம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். திருப்பத்தூரில் திருப்பம்
அரசியல் திருப்பம் நிகழட்டும். இங்கே போட்டியிடுகிற சிவகங்கையில் போட்டியிடுகிற என் தம்பியின் மனைவி இந்துஜா ரமேஷ் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். மானாமதுரையில் போட்டியிடுகிற அன்பு தங்கை சண்முகப்பிரியா அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்துங்கள் என்று உங்கள் அன்பு மகன் அன்போடு வேண்டுகிறேன். ஐயா பெரிய கருப்பன் வெல்வது எப்போதும் போல ஒரு செய்தி, பத்திரிகையில், தொலைக்காட்சியில். ஆனால் என் அன்பு தங்கை ரம்யா மோகன் திருப்பத்தூரில் வெல்வது சரித்திரத்தில் சாதனை, வரலாற்றில் மாபெரும் புரட்சி. தமிழர்கள் கற்றறிந்தவர்கள், சான்றோர்கள், அறிவு தெளிவும் அரசியல் புரிதும் உள்ளவர்கள், உலகத்திற்கு அறிவு கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் தொடர்ந்து ஏமாற மாட்டார்கள். வாக்குக்கு காசு தந்தார்கள், வாங்கினார்கள், இலவசம் தந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் நல்ல அரசியல், நல்ல ஆட்சி மலர விவசாய சின்னத்திற்கு வாக்கை செலுத்தினார்கள் என்ற வரலாற்று பதிவை என் அன்பு சொந்தங்கள் நிகழ்த்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழ்.